போலியாக வர்த்தக ஆவணங்களை தயாரித்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றவாளியே என நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. டிரம்ப் மீதான அனைத்து 34 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக 12 பேர் கொண்ட நீதிபதிகள் குழு அறிவித்தது. 2 நாட்களாக விவாதித்து ஏகமனதாக தீர்ப்பை அக்குழு வழங்கியிருப்பது டிரம்பையும் அவரின் ஆதரவாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்தீர்ப்பு மிகவும் அவமானகரமான ஒன்று என கூறி நீதிபதிகளை டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். ஆபாச நடிகை ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததை மறைப்பதற்காக 2016 அதிபர் தேர்தலுக்கு முன் அவருக்கு பெரும் பணத்தை வாரி இறைத்த விவரங்கள் தொடர்பில் டிரம்ப் மீது அந்த போலி ஆவணங்கள் வழக்கு தொடரப்பட்டது. ஜூலை 11ஆம் தேதி அவருக்கான தண்டனை அறிவிக்கப்படவிருக்கிறது. மீண்டும் அதிபர் மாளிகைக்குள் நுழையும் கனவில் இருக்கும் டிரம்ப் இன்றைய தீர்ப்பை அடுத்து சிறைவாசம் அல்லது அபராதம் விதிக்கப்படும் அபாயத்தை நோக்கியுள்ளார். எனினும் அபராதம் விதிக்கப்படவே அதிகம் வாய்ப்பு இருப்பதாக அரசியலமைப்பு வல்லுநர்கள் கூறுகின்றனர்.